அனைவருக்கும் இந்த நாள் வழக்கங்களை தெரிந்து கொள்கிறோம். என்னன்னு சொன்னால் நேற்றையான் காணொலியில் தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா நேற்று ஆடுகளை பார்வைக்காக கட்டியிருந்த இதுகளை நாங்கள் காணொலியில் பார்த்துருந்து நாங்கள் இன்றைக்கு என்னென்னா அந்த ஆடை இவ்வளோ ஊர்வலமாக கொண்டு வந்து இந்த ஆலயங்கள் நடக்கிற சம்பிரதாயங்கள் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அங்கே என்ன மாதிரியான இந்த பேண்ட் வாத்தியங்கள் அந்த டெக்டரில் எப்படி அலங்கரிக்கப்பட்ட நேற்று இதில் சொல்லியிருந்தேன்னா அந்த முத்துச்சப்பரம் போல ஒரு மணவரையில் அழைத்து கொண்டு வருவோம். அது சம்பந்தமான முழு வீடியோவையும் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது பண்டத்தெருப்பில் இன்றைக்கு சனிக்கிழமை வேள்வி நிகழ்வு நடைபெற போது அதுக்காக நேற்று ஆடுகளை பார்வைக்காக கட்டியிருந்தவை அதை நாங்கள் நேற்றையான் காணொலியில் பார்த்துருந்த நாங்கள் இன்று அந்த ஆடுகளை அவங்க வீடுகளில் இருந்து அந்த ஆலயம் நோக்கி அழைத்து கொண்டு போகிற காட்சிகளையும் அதுக்கு பிறகு நடக்கிற கோயிலில் நடக்கிற பூசை வழிபாடுகள் அது சம்பந்தமான சடங்குகள் சம்பந்தமாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதில் அந்த ஒவ்வொரு ஆடுகளையும் வரிசையாக உழவு இயந்திரத்திலே அழைத்து கொண்டு வெடின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த உலர்ந்த இயந்திர பட்டியில் பெரிய வாங்கொண்டு வைத்து அதுக்கு மேல் ஏற்றி லைட்டுகள் கட்டி மிகவும் ஒரு அழகாக ஒரு பெரிய ஒரு விழா கோலமாகவே அழைத்து கொண்டு வரார்கள். இதில் பார்க்கவே தெரியுது எப்படி அழைத்து கொண்டு வரார்கள் என்று. இல்லையென்றா ஒரு தொடராக ஒரு 10-12 உழவு இயந்திரங்கள் தொடராக வந்து கொண்டிருக்குது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி தொடராக வந்து கொண்டிருக்குதுண்டு. இப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டு இருங்கோ. இப்படியான சுவாரஸ்யமாக இந்த காணொலிகள் இருக்குது. இப்படியான இதில் இந்த பேண்ட் வாத்தியங்கள் அதாவது சொல்ல போனால் பாருங்கள், இந்த பேண்ட் வாத்தியங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கணும். ஒரு வித்தியாசமாகவே ஒரு அழகாக இதை அழைத்து கொண்டு வர்ற நிகழ்வே அவை ஒரு தாங்களுடைய ஒரு என்னென்னு சொல்கிறது பாரம்பரியமாக 2-3-5 தலைமுறை என்று படிப்படியாகவே ஒரு விழா கோலமாகத்தான் செய்து கொண்டு எல்லாருமே இந்த கருப்பு உடுப்பு மாதிரி போட்டு பாருங்க, கருப்பு டிஷர்ட்டும் கருப்பு வேட்டி கட்டி அதில் வரியணும், அப்படியே ஒரு லைனில் வரியணும். பார்க்க ஒரு அழகாகவும் இருக்குது. லைட் எல்லாம் போட்டு இதில் நான் நேற்றைய சொல்லியிருந்தது போல் ஒரு நாங்கள் காணொலியில் எடுக்க முடியாமல் போனது இந்த மணவரை, அதாவது இந்த முத்துச்சப்பரம் அமைப்பு ஆலயங்கள் பொதுவாக பாவிக்கிறது, திருமண மண்டபங்களில் பொதுவாக பாவிக்கிற ஒரு முத்துச்சப்பரம் அமைப்பு. அதில் ஒரு இதில் இந்த உலக இயந்திரத்தின் அதை பொருத்தி அதில் ஒரு ஆட்டை வைத்து இவ்வளவு இது அழகாக அது ஒரு விழாவை ஒரு சிறப்பிக்கின்ற மூலமாக அதை என்னென்னு சொல்கிறது அதை செய்யணும். அப்படி ஒரு வித்தியாசம் போன முறை நாங்கள் இதே இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கப்பல் அமைப்பு போல அந்த உழவு இயந்திரம் செய்து அதில் ஏற்றி கொண்டு வந்தார். இந்த முறை இப்படி ஒரு இதை ஒரு செய்திருக்கு. அதில் ஒரு வெட்டி கட்டி ஒரு மஞ்சள் வட்டியோடு இருக்கிற அவர் தான் அதுக்கு இந்த உரிமையாளர். அதாவது இந்த ஒரு 10-12 ஆடுகளை ஒரே வரிசையிலே கொண்டு வந்து அவர் கனடாவிலே புலம்பெயர்ந்து சென்றிருந்தாலும் தன்
நாட்டுக்கு தன் ஊரிலே நடக்கிற இப்படியான இதுகளுக்கு தான் தலையீடு பங்கெடுத்து கொள்ளணுமென்றதுக்காண்டி அவர் இங்கே வந்து இதை வருடமே சிறப்பாக தெரியுது. அவர் தான் இப்படி நிறைய தொகையான ஆடுகளை கட்டி செய்கிறன்றது நாங்கள் அறிந்ததிலே கிடைக்கப்பட்ட தகவலாக கருதுகின்றோம். இப்போ நாங்கள் ஆலய பக்கத்துக்கு வந்துட்டோம். இங்கே என்று சொன்னால் இது ஒரு அம்மன் ஆலயம். அதாவது இந்த வேள்விக்குரிய நடைபெறுகின்ற இந்த ஆலயம் அம்மன் ஆலயம். இதில் பார்த்த நிறைய பக்தர்கள் பக்திமயமாக இருக்குது. இதில் பறைமேளம் முழங்குது. அதாவது இந்த எங்கிற கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கலையாக காணப்படும் இந்த பறைமேளக்கு கலையோடு தான் இந்த விழா நடைபெற்றுகின்றது. இது ஒரு பலியெடுக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றதால கலை அப்படியான இதுகளால் இருக்கின்றதோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் நிறைய இவ்வாறாக இந்த ஆலய வழிபாடுகளை தொடர்ந்து இந்த பலியெடுப்பு சம்பவங்கள் நடைபெறும். அதாவது இந்த அவன் மரபு ரீதியான இதுகளில் அந்த பரமேளங்கள் புலங்க கலையாடி அப்படியான இதுகளோட தொடர்ந்து இந்த வேள்வி திருவிழா ஆரம்பமாகும். இதில் வேள்வியை நடத்துவதற்கு அந்த இந்த பூசாரியை இதில் கலையாடி அந்த வாள் அதாவது கத்தியோடு வர்ற காட்சியை தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. இவர் வந்து இப்படியே அந்த ஒரு கடா மட்டும் இப்படி இதில் வாசலில் வெட்டிடும், மிச்சம் எல்லாம் ஒரு அடைத்த ஒரு இடத்துல தான் செய்வினும். இது அந்த கட்டுப்பாடுகள் அந்த நிறைய வழக்குகள் அப்படியான சம்பவங்கள் எல்லாம் தாண்டி இது ஒரு வெற்றி பெற்று தான் இது இப்போ நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கூட நான் 3-4 வருஷமாக இது வேள்வி எங்கேயுமே நடத்திடான்னு தடை செய்திருந்தது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறோம். இதை பார்த்தாலும் தெரியும் இவ்வளவு மக்கள் இந்த வெடிக்கல் வானவடிக்கல் அப்படி நிறைய இதுகளோட நிறைய மக்கள் வந்து நிற்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த சொன்ன முத்துச்சாப்புரத்தில் அழைத்து கொண்டு வர்ற ஆடு இப்போ அந்த கோயிலை அண்மித்து விட்டது. இப்படி இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய டெக்டர்களில் வந்து கொண்டே இருக்கின்றது ஆடுகள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரக்கோட்டையைச் சேர்ந்த சுவந்தனை இங்கே வசந்தன் என்பவர் பொலிவாங்கி நிலையத்திற்கு வருகை தருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக் கொள்ளுகிறார்கள். இங்கே வேள்வி நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடந்தேறி வருகின்ற நேரத்தில் அங்கே அலங்காரமாக அலங்கரிக்கப்பட்ட உலக இதில் மக்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்து கொண்டு நிற்கணும். இதை பாருங்க, இப்படி அடுக்கி விட்டு கிடக்க இவ்வளோ டெக்டர் பாருங்க. இவ்வளவு டெக்டர்கள் இவ்வளோ கூலாலமாக இந்த ஆடெல்லாம் இறக்கி கொண்டு போயினும் அந்த கோயிலை நோக்கி கொண்டு போயினும். இதில் ஆடை தூக்கி கொண்டு போயின்னு நினைக்கிறேன். நடக்கலாம் போயிட்டுதோ இல்லாட்டி ஒரு சந்தோஷத்துக்கான தூக்கி கொண்டு போயின்னு மாதிரியில் தூக்கி கொண்டு போயினோம். இப்படியே நிறைய வெடியெல்லாம் இப்படி குமித்து விட்டு கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு வேறு ஆடுகளும் பின்னுக்கு டிராக்டரில் வந்து கொண்டே இருக்குது. டிராக்டர் அடுக்குகளை பார்த்தாலே தெரியும். இப்படியே இதில் அந்த என்ன புகை கலர் புகைகள் எல்லாம் விட்டு அவர் சிறுவர்கள் தங்களோட ஆரவாரங்களை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்தீங்கன்னா அங்கே இப்படியான விஷயங்கள் நடக்குது. அப்படி இப்படியாண்டு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ளலாம்.
நாங்கள் கோயில் பக்கத்துலேருந்து இப்படியே வெளிப்பக்கமாக வந்தோம்னு சொன்னால் இன்னொரு ஒரு குறிப்பிட்ட 1-2 உழவு இயந்திரங்களில் இன்னொரு குறைவாக வேறொரு ஆடுகள் வந்து கொண்டு இருக்குது. அதில் வேறு பேண்ட் வாத்தியங்களை சேர்த்து கொண்டு வரையணும். பேண்ட் வாத்தியங்களும் ஒரு இந்த ஆடல் வாடல் இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட் வாத்தியங்களை ஆடிக்கொண்டு ஒரு தங்களோட பொறுப்புகளும் சுவாரஸ்யங்களையும் ஒரு கலகலப்பாக வந்து கொண்டிருக்கணும். இதில் பார்த்தாலே தெரியும். இப்படியே நாங்கள் இதில் நாங்களும் பலிக்கிட போகிறோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடு வருது தான் அந்த நினைக்கிறேன் டைமும் 8 மணி அண்மித்து விட்டது. அதால் நீ தான் கடைசி ஆடு வாரதாக இருக்குமென்னு நானும் நினைக்கிறேன். அப்படியே இதிலே நீங்கள் இந்த இதில் பார்த்துக்கொண்டு நாங்கள் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியோட மீட் பண்ணுவோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.